ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மூத்தாக கியர் ஷிஃப்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கியரில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கியரில் வண்டியில் மொத்தம் எத்தனை கியர் இருக்குது, அந்த கியர் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்றத நம்மளுக்கு முன்னாடி தெரியணும். அதை இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு இமேஜ் காட்டியிருக்கேன் இல்லையா, இந்த இமேஜில் உங்களுக்கு நீங்கள் அழகாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியர் எந்த ட்ராக்ல ஃப்ளோ ஆகுது அப்படின்றத உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். அதை நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அப்படியே நீங்கள் க்ளோஸ்அப்பில் வாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கியர் ஷிஃப்ட் இருக்கு இல்லைங்களா, கியர் ஷிஃப்ட்டில் எப்படி நியூட்ரல் செக் பண்ணுறது அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம். கியரை லெஃப்ட்டு, அதே கை இப்படி திருப்பி ரைட், இப்படி டேர்ன் பண்ணி ஃப்ளெக்சிபிள் நல்லா ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா இது நியூட்ரல் கண்டிஷன் அர்த்தம். சப்போஸ் ஏதோ ஒரு கியரில் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கியரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் லெஃப்ட்டோ ரைட்டோ அப்படி இழுத்தீங்க அப்படின்னா உங்களால் கியரை வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா லெஃப்ட் தென் ரைட், இப்படி தான் இந்த கியரை வந்து நியூட்ரல் இருக்கா இல்லையா அப்படின்றது செக் பண்ணணும். இன்னொரு மெத்தட் நியூட்ரல் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முன்னாடி இருக்கா நியூட்ரல், அடுத்து பின்னாடி எழுத்தீங்கன்னா ஒரு கியரில் வந்துடும். இப்போ இந்த இடைப்பட்ட கியருக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதையும் நியூட்ரல் பாயிண்ட் அப்படின்றது சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு கியராக நான் எப்படி கியர் ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் தள்ளி அப்படி முன்னாடி தள்ளினீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு கியர். இப்போ ஏன் நான் ட்ரை பண்ணுறேன், பட் ஆனால் என்னால் இந்த கியரை செலக்ட் பண்ண முடியல. ஏன் செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா நான் கிளச்சை ப்ரெஸ் பண்ணலை, அதனால் கியர் செலக்ட் ஆகலை. இப்போது பிரேக் ப்ரெஸ் பண்ணுறீங்க, கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லெஃப்ட்டு தள்ளி முன்னாடி தள்ளிங்கன்னா ஃபஸ்ட்டு கியர் அழகாக விழுந்துடும். இப்போ செகண்ட் கியர் எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வண்டி மூவ் பண்ணி ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகணும் அப்படின்னு நீங்கள் செகண்ட் கியர் போடணும். அப்போ செகண்ட் கியர் போடுறப்போ கை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பிடிச்சிட்டு இப்படி எல்லாருக்கும் இந்த தான் பழக்கம் வந்துடும், இப்படி பிடிச்சிட்டு இப்படி எழுந்துருவீங்க. இங்கே வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் கியர்லேருந்து நீங்கள் கை இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்ப்ரிங் இருக்கிறனால இங்கே பாருங்கள், நான் இப்போ லெஃப்ட் தள்ளுறேன்னா விட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரலுக்கு வந்துடும். இதே போல நம்ம ஃபஸ்ட் கியர்லேருந்து இப்படி செகண்ட் கியருக்கு வரப்போ இந்த இடத்துல லூஸ் விட்டுருவோம். லூஸ் விட்ட உடனே அது நியூட்ரல் இருக்கும். நம்ம நினச்சிட்டு போகிறது செகண்ட் கியர்னு தான் நினைப்போம், பட் ஆனால் இங்கே என்கேஜ் ஆகிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் கியரில் என்கேஜ் ஆகிடும். இதனால் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் கியரில் இருக்கிற நீங்கள் செகண்ட் கியருக்கு வரணும் அப்படின்னா உங்களோட கையோட பொசிஷனை இப்படி பிடிக்காமல் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு லெஃப்ட்டில் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் இப்படி இருக்கணும், இந்த ஃபோர்ஸில் கொடுத்துட்டு அப்படியே பேக்வேர்டில் இழுத்தீங்க அப்படின்னா இது டேரெக்டாக செகண்ட் கியருக்கு வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு கியர்லேருந்து டேரெக்டாக செகண்ட் கியர் வந்துடும். நியூட்ரல் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. அதே மாதிரி கியரை தப்பாக போடுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. அந்த சூழ்நிலையை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு மெத்தட் சொல்கிறேன். நீங்கள் இந்த கையை பிடிக்கிற பொசிஷனை மாற்றினீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தப்பு நடக்கும். இப்போ செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர் எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கை இப்படி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக அப்படி முன்னாடி தள்ளினா போதும். லைட்டாக முன்னாடி தள்ளினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் நியூட்ரல் கொண்டு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படியே இப்படி நேராக முன்னாடி தள்ளணும் அப்படின்னா அது தேர்ட் கியரில் போய் என்கேஜ் ஆகிக்கும். அடுத்து ஃபோர்த் கியர், ஜஸ்ட் நியூட்ரல், அடுத்து அப்படியே பின்னாடி இழுத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் கியர். இப்போ அடுத்து ஃபிஃப்த் கியர் போகணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக முன்னாடி இப்படி தள்ளலாம், நியூட்ரல் வந்துடும். நியூட்ரல் வந்த பிறகு உங்கள் பக்கம் இந்த கையோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடாது, இப்படி வச்சுக்கோங்க, இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இப்படி உங்கள் பக்கம் இழுத்து அப்படி முன்னாடி தள்ளிங்க அப்படின்னா ஃபிஃப்த் கியர் வந்துடும். அடுத்து நியூட்ரல் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி நியூட்ரல் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து ரிவர்ஸ் கியர். மோஸ்ட் ஆஃப் த கார் நீங்கள் ட்ரைவ் பண்ணுற காரில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இப்படி தள்ளிட்டு இப்படி பின்னாடி பேக்வேர்டில் இழுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற இந்த காரில் ரிவர்ஸ் கியர்ன்ற இடம் வேறு இடத்துல இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கியர் பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கம் இழுத்து அப்படி பேக் இழுத்தீங்க அப்படின்னா அது ரிவர்ஸ் கியர் என்கேஜ் ஆகிடும். இந்த வண்டியில் ரிவர்ஸ் கியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்விட்ச் மாதிரி இருக்கும், இந்த இடத்துல கை இப்படி பிடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கட்டை விரல் இப்படி மேலே வச்சு இப்படி லைட்டாக லிஃப்ட் பண்ணணும். இப்படி லிஃப்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கியருக்கு எப்படி நம்ம லெஃப்ட் தள்ளுவோமோ அந்த மாதிரி ஃபுல்லாக லெஃப்ட் தள்ளுறப்ப ஃபஸ்ட்டு கியர் கொஞ்சமாக போகும். இதே நீங்கள் ரிவர்ஸ் கியருக்கு இழுக்கிறப்ப ரொம்ப தூரமாக போகும். அப்படி போய் இப்படி முன்னாடி தள்ளிட்டீங்க அப்படின்னா இது ரிவர்ஸ் கியரில் என்கேஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து இந்த பிராண்டில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதே சில Volkswagen இந்த மாதிரி பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியர் லிவரையே தலைக்கு உள்ளார அழுத்தி பிடிக்கணும். இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு ஃபுல்லாக லெஃப்ட் இழுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கியருக்கு எப்படி செகண்ட் ஸ்லாட் போதும் அந்த மாதிரி செகண்ட் ஸ்லாட் போய் ரிவர்ஸ் கியர் வந்துடும். இது மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் காரில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் அப்படின்வாங்க. நம்ம 5 கியர் தான் இந்த வண்டியில் இருக்குது, சில வண்டியில் 6 கியர் இருக்கும். அந்த 6 கியர் இருக்கிற வண்டியில் மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர் இந்த ஃபஸ்ட் கியருக்கு முன்னாடி இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் பார்க்காம அந்த வண்டி எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் மோர் இன்னொரு டைம் பார்த்துடலாங்களா, ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் எப்படி போடுறது அப்படின்ட்டு.
லெஃப்ட் தள்ளி முன்னாடி தள்ளலாம் ஃபர்ஸ்ட் கியர், அப்படியே லெஃப்ட் தள்ள மாதிரி பின்னாடி இழுத்தா செகண்ட் கியர், ஜஸ்ட் நியூட்ரல், அப்படியே முன்னாடி தள்ளிங்கன்னா தேர்ட் கியர், நியூட்ரல், ஃபோர்த் கியர், மறுபடியும் நியூட்ரல், கையோட பொசிஷனை மாற்றிக்கோங்க, ஃபுல்லாக அப்படி இழுத்துக்கோங்க, மறுபடி எகைன் நியூட்ரல் கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு ரிவர்ஸ் கியர் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பக்கம் இழுத்து பின்னாடி இழுத்தீங்கன்னா ரிவர்ஸ் கியர், அப்படி இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா அப்படின்னா ரிவர்ஸ் கியர் இந்த மாதிரி போடணும். ஒரு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள். நான் உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கியர் இது ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ எல்லாம் முழுக்க நம்ம என்ன பண்ணிடுவோம், கியர் ஷிஃப்ட் லிவரை மட்டுமே பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கியர் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்ற உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பார்க்காதீங்க, உங்கள் ஃபேஸ் நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு 1 நியூட்ரல், 3 நியூட்ரல், 4 நியூட்ரல், 5 நியூட்ரல். நெக்ஸ்ட் 2 செகண்ட் கியர் போனால் கையோட பொசிஷன் அப்படி மாற்றிக்கிட்டு ஃபுல்லாக லெஃப்ட் தள்ளி மறுபடியும் எப்படி பின்னாடி இழுத்தா 2. இன்னொரு நம்பர் சொல்கிறேன் பாருங்க, 1 4 5 3 2. 1 நியூட்ரல், 4 நியூட்ரல், 5 again நியூட்ரல், 3 again நியூட்ரல். இப்போ செகண்ட் கியர் போகணும்னா லெஃப்ட் தள்ளி பின்னாடி இழுக்கணும். அடுத்தது மறுபடியும் அகைன் நியூட்ரல்னா ஜஸ்ட் நியூட்ரல். இதுதான் ப்ராப்பரான கியர் ஷிஃப்டிங் மெத்தட். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைமுக்கு 3 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணுறப்போ இந்த கியர் ஷிஃப்டிங் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பே நடக்காது. ஹேண்ட் பொசிஷன் அப்படி மாற்ற பழகுங்க. எல்லாமே என்ன மோஸ்ட்லி என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கையை அப்படியே பிடிச்சிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், அப்புறம் அப்படி 5th கியர். இந்த மாதிரி கியர் போடுறப்போ நம்மளோட ஹேண்ட் பொசிஷன் மாறுறது இல்லாமல் ப்ரெஷர் பாயிண்ட் கியர் ஷிஃப்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம காமிச்சது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ப்ரெஷர் பாயிண்ட், எந்தெந்த கியருக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும், அந்த கியர் கேட்டில் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக இப்போ காமிச்சிருக்கேன். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.